ஜோதிட ரத்னா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள்ங்க. இன்னைக்கு என்ன பதிவு தெரியுங்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே பிடித்த பதிவு. என்ன பதிவு? நம்ம நம்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். நம்பர்ஸ்ல செல்போன் எண்ணை தேர்ந்தெடுப்பது எப்படி? அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த நம்பர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, எண் கணிதம் நான் நெறைய பேர்கிட்ட படிச்சிருக்கேங்க. ஆனாலும் செல்ஃபோன் எண்ணை பலன் பார்க்கறது எப்படின்னு நான் கத்துக்கிட்டது, என்னுடைய குரு பார்த்துட்டிங்கன்னா, ராஜநிலை ராஜசேகர் ஐயாட்ட தான் படிச்சிருக்கேன். ஐயாவுக்கு என்னுடைய நன்றிகள். ஆம், நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்கறதுமே ராஜநிலை எண்கள தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ராஜநிலை எண்கள தான் ஐயா 2, 2 எண்களாக பலன் பார்ப்பது எப்படின்னு சொல்லிக் குடுத்துருக்கிறாரு. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? பொதுவா எண்கள் தான் உலகத்தையவே ஆளுது. யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? யாரெல்லாம் ஒத்துக்க மாட்டீங்க? சரிங்களா? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ காலையில நம்ம எந்திரிக்கிறோம். டைம் பார்த்து தானே எந்திரிக்கிறோம். அப்ப நம்பர்ஸ் தான் நாங்க பார்க்குறோம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஒரு அடையாளம். இப்போ ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது என்ன? அடையாளம். இது யாருக்கு கால் பண்ணாலுமே, யார்ட்டாவது பேசணும் அப்படின்னா, நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட நம்பர் இருந்தா தான் அவங்களுக்கு கால் பண்ண முடியும். இல்லையா? அப்போ எண்கள் தான் உலகத்தையவே ஆளுது. அது பணமா பணத்துல எண்கள் இருக்கு. இதே நம்ம ஒரு செயல் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போகணும். இத்தனை மணிக்குள்ள இந்த அந்த ஃபங்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம எத்தனை மணி? 8 மணி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம 8 மணிக்கு அங்க இருக்கணும். அப்ப 8ங்கிறது என்னங்க? நம்பர்ஸ் தான் அங்க வேலை செய்யுது. அப்போ நம்மளோட பேர்ல என்ன இருக்குங்க? பேர்லயும் கூட பார்த்துட்டீங்கன்னா, நம்ம பேர் டோட்டல் நல்ல எண்ணா இருந்தால், இப்ப என்னோட பேர் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வினோதினின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா 35 வரும். 35 பார்த்தீங்கன்னா 3 + 5 8. ஓகேவா? சனி பகவான். வேலை, வேலை, வேலைன்னு அப்படி வேலை, அப்படி உழைச்சிருக்கேன். சரிங்களா? அவ்ளோ படாத பாடுபட்டுருக்கேன். அப்ப 35 என்ன பண்ணும்? கடுமையான உழைப்பு, ஒரு போராட்டமான வாழ்க்கை, இதை எல்லாமே குடுத்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன்? எம்பி வினோதினின்னு மாத்துனேன். ஓகேங்களா? எம்பி வினோதினின்னு மாத்துனேன். தாத்தா பேரு, அப்பா பேரு இதெல்லாம் சேர்த்து என்ன என்ன மாத்துனதுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கை மாறுச்சு. அப்ப எல்லாத்துலயுமே நம்ம பேரு, நம்மளுக்குன்னு உண்டான டோர் நம்பர். ஓகேங்களா? இப்போ என்னோட நான் பிறந்த தேதி 20. ஓகேங்களா? 20ஆம் தேதி நான் பிறந்திருக்கேன். அந்த 20 அப்படிங்கிறது சந்திரன். ஓகேங்களா? சந்திரன். நான் லக்னமும் கடக லக்னம். அப்போ சந்திரன் பார்த்துட்டிங்கன்னா, சந்திரனுக்கு வசியம் கேது. ஓகேங்களா? எண் கணிதத்துல. அப்ப நான் 7ஆம் நம்பர் வீட்ல தான் குடியிருக்கேன். அதே மாரி நான் என்ன பண்றேன்? நெறைய உளவார பணிகள் போய் செய்றேன். ஆன்மீகம் தொடர்பான செயல்கள்ல ஈடுபடுறேன். நெறைய இப்போ கோயில்கள்ல போயி உளவார பணி செய்யறேன். நாளைக்கும் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் உளவார பணி இருக்கு. சரிங்களா? கூப்ட்டுருக்காங்க. அப்போ நெறைய உளவார பணிகள் கோயில்ல போயி காலையில போனா ஈவினிங் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? நம்மனால முடிஞ்ச வேலைகள செஞ்சுட்டு வரோம். காசு பணமெல்லாம் கிடையாதுங்க. நம்மளா விருப்பப்பட்டு போயி கோயில்ல நம்ம வேலை செய்றோம். எதுக்கு செய்றோம்? நம்ம கர்ம வினைகள் தீரணும்னு செய்றோம். உளவார பணி செய்ய செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரிங்க. அது வேலை தொடர்பான பிரச்சனையா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா, குடும்பம் தொடர்பான பிரச்சனையா இருக்கலாம். என்ன கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம். ஓகேங்களா? எந்த பிரச்சனையா இருந்தாலுமே உளவார பணி செஞ்சீங்கன்னா, கண்டிப்பாக கர்ம வினையிலேருந்து நீங்க மீண்டு வந்துரலாம். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்றேன்? 7ஆம் நம்பர் வீட்ல குடியிருக்கேன். கேதுவ ஆக்டிவேட் பண்றேன். நான் டெய்லி என்ன பண்றோம்? நம்ம ஜாதகம் பார்க்குறோம். ஓகேங்களா? ஜோதிடம் சம்பந்தமாக புது புது விஷயங்கள தெரிஞ்சுக்கிறோம். அப்போ என்னன்னா என்ன பண்றோம்? கிரகங்கள பத்தி அதிகமா நம்ம பேசுறோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்றோம்? கேதுவ ஆக்டிவேட் பண்றேன். அதனால எனக்கு என்ன ஆகுது? அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான்
7ஆம் நம்பர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம என்ன தேதியில பிறந்திருக்கோம். அப்போ நம்மள சுத்தி இப்போ டோர் நம்பரா இருக்கலாம். ஓகேங்களா? இல்ல உங்களோட ஆதார் கார்டு, அக்கவுண்ட் நம்பர், எந்த பேங்க்ல நீங்க அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க, அந்த அக்கவுண்ட் நம்பர் என்ன? இது எல்லாமே வந்து என்னதுங்க, நம்ம எப்படி வாழ்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எண்கள் அமைஞ்சிருக்கும். சரியா? நான் வந்து நிறைய கோயில்கள்ல போய் உழவார பணி செஞ்சு, அதே மாதிரி நான் வந்து இந்த ஜோதிடத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சைவமா மாறிட்டேன். அசைவத்திலிருந்து சைவமா மாறிட்டேன். எங்க வீட்ல செய்யறதும் கிடையாது, சாப்பிட்றதும் கிடையாது. அப்போ நிறைய பொது விஷயங்கள ஈடுபட்டதுக்கு அப்புறம் தான் இந்த 7ஆம் நம்பர் வீட்டுக்கே குடி போனேன். சரிங்களா? 7ஆம் நம்பர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. சரியா? அதனால நம்ம எப்படி வாழ்றோமோ, நம்மளோட எண்ணங்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவா மாறிரும். ஓகேங்களா? நல்லதையே நினைச்சா நல்லதே நிச்சயமா நடக்கும். நல்ல நண்பர்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? வழிகாட்டியா நம்மளுக்கு வருவாங்க. நிறைய குருமார்கள் எப்படிங்க? எனக்கு வழிகாட்டியா அமைஞ்சிருக்காங்க. அப்போ அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, படிப்படியாக ஒரு முன்னேற்றங்கிறது நிச்சயமாக உண்டு. சரி. இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, செல்ஃபோன் எண்ணை தேர்ந்தெடுப்பது எப்படி? இப்போ நீங்க எல்லாருமே ஃபோன் வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அது 10,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், ரூ. 1,00,000 கூட இருக்கலாம். அந்த ஃபோன வாங்குனீங்கன்னா, அப்படியே நீங்க பேச முடியுமா? பேச முடியாது. ஏன் பேச முடியாது? அதுக்குள்ள என்ன வேணும்? சிம்முங்கிறது வேணும். சிம் அப்படின்னா, அந்த சிம்ம போட்டா தான் ஃபோன் ஆக்டிவேட் ஆகும். சிம்முக்கு என்ன வேணும்? நம்பர் வேணும். அப்போ இந்த நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு என்னவா செயல்படும்? சிம்முக்குள்ள இருக்கிற நம்பரு உங்களுக்கு எந்திரமா செயல்படும். ஓகேங்களா? ஒரு மந்திரமா செயல்படும் அந்த நம்பர்ஸ் வந்து. நம்ம எப்படி வாழ்றோமோ அதுக்கு தகுந்த மாரி தான் எண்கள் அமைஞ்சிருக்கும். விதிய மதியால வெல்லலாங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நல்ல நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மள இப்போ வந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஆன்மீகத்துலலாம் ஈடுபாடு இருக்கிறாரு. இப்போ ஒரு அண்ணா எனக்கு தெரிஞ்ச அண்ணா என்ன பண்ணுவாரு, எங்கெல்லாம் உழவாரப்பணி நடக்குதோ அங்கெல்லாம் என்னை கூப்பிடுவாரு. அப்ப நான் என்ன பண்றேன், அந்த அண்ணாவ இப்ப நான் ஃபாலோ பண்றேன். ஓகேங்களா? அப்ப அந்த அண்ணா கூப்பிட்டாருன்னா என்ன பண்ணுவேன், என் கூட சேர்ந்து எல்லாம் வயதானவங்க தாங்க வந்து வேலை செய்வாங்க. சரிங்களா? சின்ன வயதுக்காரங்கள விட வயதானவங்க தான் வந்து வேலை செய்வாங்க. அப்ப அவங்களோட போயி நம்ம என்ன பண்றோம், உழவார பணிகள் பண்றோம். அப்போ அது என்ன ஆகுது, இவங்க எந்த கோயிலுக்கு போறாங்க, அப்போ அந்த கோயில் என்ன விசேஷம், அங்க என்ன சிறப்பு, அப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்ப அந்த கோயில்ல போயி நம்ம காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பொதுவா நம்ம கோயிலுக்கு போறோம்னா, காலையில போய் போறோம் ஒரு 10 நிமிஷம் சாமி கும்பிட்டு டக்குன்னு வெளிய வந்துருவோம். இல்லையா? அப்போ இந்த கோயில்ல போய் நம்ம செய்யறதே நம்ம அவ்வளோ நேரம் இருக்கிறது வந்து, அப்ப என்ன ஆகுது? அங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து வேலை செய்றவங்களோட நம்மளுக்கு பழக்கவழக்கங்கள் ஏற்படுது. இப்ப நல்லவங்களோட சேரும்போது, அவங்கள மாரி நம்மளும் மாறிர்றோம். இப்போ ஒருத்தர் நல்லா பிசினஸ் பண்றாரு. அப்ப அவரு கூட ஜாயின் பண்ணா என்ன ஆகும்? அவரு எப்படி பிசினஸ் பண்றாரோ, அதுக்கு அதே மாரி நம்மளுக்கு என்ன ஆகும்? அவரு என்ன யுக்திகள பயன்படுத்துறாரோ, நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? கைட் பண்ணுவார். சரியா? இதே வந்து ஒருத்தங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, கடன் வாங்கி பண்றாங்க. அவர்கிட்ட போனா என்ன ஆகும்? "பரவால்ல நீ கடன் வாங்கு" அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு? தப்பான ரூட்ட காமிப்பாரு. கடனே வாங்கக்கூடாதுங்க. ஏன்னா கடன் வாங்குனீங்கன்னா, உங்க தூக்கம் போயிரும். நிம்மதி போயிரும். சரிங்களா? அதனால நல்ல எண்கள பயன்படுத்தும்போது, விதிய மதியால வெல்லலாங்கிற மாரி கண்டிப்பா உங்க சூழ்நிலை மாறும். ஓகேங்களா? அப்போ இந்த எண்கள் வந்து என்ன பண்ணலாம்? நல்ல எண்கள நம்ம மாற்றம் பண்ணி, நம்ம பயன்படுத்தும்போது, கெட்டவங்கலாம் உங்கள விட்டு போயி, நல்லவங்க தொடர்பெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? சரி. இப்போ ஃபோன் நம்பர் இப்ப வந்து ஃபோன் வாங்கியாச்சு. நம்பர்ஸ் வந்து. இப்போ நம்பர்ஸ எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன் பாருங்க. நல்ல எண்கள சொல்றேன். அது உங்களுக்கு உங்க ஃபோன் நம்பர்லயோ, இல்ல நண்பர்களோட ஃபோன் நம்பர்லயோ, இல்ல ரிலேட்டிவ் நம்பர்லயோ இருக்கான்னு பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, 97. 97ங்கிற நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸ்பீடா என்ன பண்ணும்?
நம்மளை நம்மளை இயங்க வைக்கும் நம்மளை சரிங்களா. அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வெளிநாட்டு தொடர்புகள் இல்லை வெளி மாநில தொடர்புகளை ஏற்படுத்தும். நல்ல நம்பரு, இதை தாராளமாக பயன்படுத்தலாம் சரிங்களா. ரெண்டாவது நம்பர் என்ன? 88. இது என்ன பண்ணும்? 88 வந்து நம்மளைய பிரபலப்படுத்தும். ஓகேங்களா. நம்ம வந்து நம்ம இருக்கிற பகுதியில் 10 பேருக்கு தெரிகிற மாதிரி நம்மளை பிரபலப்படுத்தும். அதே மாதிரி 88 என்ன பண்ணும்? செல்வ வளத்தை கொடுக்கும். இப்போது 888ன்னு ஒரு நம்பர் இருக்குது இல்லையா, ஏஞ்சல் நம்பர். அந்த 888 வந்து நம்ம என்ன பண்ணலாம்? சுக்கரமேட்டில் எழுதிட்டே வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன பண்ணும்? நம்மளுக்கு செல்வ வளத்தை கொடுக்கும். இது வெளிநாட்டிலெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி 88 அப்படிங்கிறது வசியத்தை தரக்கூடிய எண், செல்வ வசியத்தை கொடுக்கக்கூடிய எண். அதனால் தாராளமாக என்ன பண்ணலாம்? 88 இருக்கா, நல்ல நம்பர் சரிங்களா. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துங்க, 95. 95 என்ன பண்ணோம்? இதுவும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்வ வளத்தை கொடுக்கும், தங்கம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா. அப்போ இந்த நம்பர் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய எண். அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80. 80 வந்து பூரண விருத்தி யோகத்தை கொடுக்கக்கூடிய எண். எப்படிங்க? பூரண விருத்தி யோகத்தை கொடுக்கக்கூடிய எண். இந்த நம்பர் அப்படித்தான் சூப்பரான நம்பரு. அதாவது நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம கர்மாவெல்லாம் நெகட்டிவெல்லாம் ரிமூவ் ஆகி நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 85. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான நம்பரு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்வாக்க கொடுக்கக்கூடிய என் நம்பரு சரிங்களா. எல்லாத்துலேருந்து சப்போர்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 79. 79 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நம்மளை வந்து பிரபலப்படுத்தும் சரிங்களா. அதே மாதிரி மொத்தமாக கொள்முதல் வாங்கி சில்லறை வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஜோதிடர்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வெற்றியை தரக்கூடிய எண்கள். இந்த நம்பரெல்லாம் உங்கள் ஃபோன் நம்பரில் இருக்குது. இன்னொரு நம்பர் 92. இந்த 92 வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோட பர்சனல் நம்பரில் தொழில் ஸ்தானத்துலேயும் சரி குழந்தைகள் ஸ்தானத்துலேயும் சரி 92 வச்சுருக்கேன். இந்த நம்பர் வந்து எப்படின்னா மணி மேக்னெட் இந்த நம்பர் சரிங்களா. எப்படிங்க? 88 மாதிரியே தான் 92 செயல்படும். ஓகேங்களா. சூப்பராக பணத்தை தரக்கூடிய எண், ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய எண். அதனால் எல்லாருமே பயன்படுத்தலாம் சரிங்களா. அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 99. இது என்ன? 99 அப்படின்னா செவ்வாய் ப்ளஸ் செவ்வாய். எப்படிங்க? இவங்க எங்கே போனாலும் இவங்களுக்குன்னு என்னது ஒரு ராஜ்யம் கிடைக்கும் சரிங்களா. இவங்களுக்குன்னு ஒரு கௌரவம் உண்டு சரிங்களா, செல்வாக்கு உண்டு. அப்போ 99 பயன்படுத்தலாம். அடுத்து 89. 89 வந்து பார்த்துட்டிங்கன்னா இது அதாவது ஆர்கிடெக்டு, வீடு சம்பந்தமான வேலைகள் பண்ணுறவங்க அனைவருமே பயன்படுத்தலாம் சரிங்களா. நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த எண்களை நீங்கள் வைக்கணும். அப்போ தான் நீங்கள் டெவலப் ஆக முடியும் சரியா. சரி, இப்போ வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து முதல் ஸ்தானத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபோன் நம்பரில் 10 நம்பர் இருக்குது இல்லையா. அதை நம்ம 2 பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 நம்பர் யார்? ஜாதகர். அடுத்த 2 நம்பர் யார்? கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். மூன்றாவது 2 நம்பர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தொழில். நாலாவது 2 நம்பர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சொத்து. அஞ்சாவது 2 நம்பர் யார்? குழந்தைகள். மொத்தமாக டோட்டல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டோட்டல் யார்? அதுதான் குடும்பம், அதுதான் உங்கள் கொடுப்பினை. ஓகேங்களா. இந்த நம்பர்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஜாதகர் ஸ்தானம் நல்லா இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து 88 தான் வச்சுருக்கேன், ஆனாலும் என்னோடய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா
அடுத்த 2 நம்பர் வருமானத்துக்கும் வருமானத்துக்குரிய நம்பர் சரியில்லை அப்படின்னா பிரச்சனையை கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கு அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற நம்பரும் சரியில்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். அப்போ எந்த மாதிரி எண்கள் வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பரில் இருக்குதுன்னு நீங்கள் கவனிக்கணும். சரியா? ஆனால் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இப்போ வந்து எப்படின்னா குழந்தைகள் ஸ்தானத்தில் ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 35ன்னு என் பேர் சொன்னேன் இல்லையா? பேரில் 35ன்னு சொன்னேன். அந்த 35 குழந்தைகள் ஸ்தானத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? படிப்புக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஈஸியாக எது கிடைக்காது. போராடி ஜெயிக்கிற அமைப்பை கொடுப்போம் குழந்தைகள் ஸ்தானத்தில் 35 வந்துச்சுன்னா. சரிங்களா? அப்போது எந்த நம்பர் எந்த இடத்துல இருக்குதுன்னு கவனிங்க. ஓகேங்களா? இப்போது என்னென்ன நம்பர்ஸ் வந்து அடுத்து வர ஃபோன் நம்பரில் வரக்கூடாது அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 8807ன்னு ஒரு நம்பர் ஃபோன் நம்பரில் வருது இல்லையா? 8807. அப்போ இந்த 88 நல்ல நம்பர் தான். ஜாதகருக்கு நல்ல விஷயங்கள், அதாவது பிரபலமாக இருப்பார், சம்பாதிப்பார், எல்லாமே இருக்கும். ஆனால் இவர் எப்படி இருப்பார்? குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், மற்றவங்கள மாதிரியே நானும் வாழணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார். ஓகேங்களா? ஆனால் 2ஆம் இடத்துல 07. இப்போ அவங்க மனைவி எப்படி இருப்பாங்க? ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ எப்படின்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து எப்படின்னா ஈடுபாடு இருக்கிற இப்போ கேதுனால யாருங்க? ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க, துறவிகள். சரிங்களா? அப்போ அவங்கெல்லாம் எப்படின்னா ஏதாவது அவங்களுக்கு ஆசைகள் இருக்குமா? ஒரு பற்றற்ற நிலைமையில தான் அவங்க இருப்பாங்க. அப்போ வந்து இந்த கேது பகவான் என்ன பண்ணிடுவார்? இப்போ அவங்க ஏதாவது காசு பணத்தை எதிர்பார்ப்பாங்களா? எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ வந்து இந்த கேது பகவான் என்ன பண்ணுவார்? வருமானத்தில் உங்களுக்கு கிடைக்கிற கொடுப்பனையை சுருக்கிடுவார். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த அந்த 7ங்கிறது 2ஆம் இடத்துல வந்துட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் வந்துட்டாலும் சரி, இல்லை குழந்தைகள் ஸ்தானத்தில் வந்தாலும் சரி. இப்போ குழந்தைகள் ஸ்தானத்தில் 07 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இப்போ வந்து எப்படின்னா நார்மலாக ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும்? துருதுருன்னு போய் விளையாடும், ஏதாவது தூக்கி இழுத்து போடும் இல்லைங்களா? சைக்கிள் ஓட்டும். ஆனால் 7 இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும்? அது பாட்டு தனிமையில தனியாக உட்காந்துக்கும். சரிங்களா? அப்போ அப்போ என்ன பண்ணலாம்? எந்த நம்பர் எந்த இடத்துல இருக்குதுன்னு கவனிங்க. ஓகேங்களா? சரி. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 11. இந்த 11 என்ன பண்ணும்? 1 + 1 2. சூரியனோட ஆதிக்கம். ஓகேங்களா? 1 1ங்கிறது சூரியனோட ஆதிக்கம். இவங்களுக்கெல்லாம் எப்படின்னா பேர் புகழ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் 2 வந்துருச்சு இல்லையா? சந்திரன். சந்திரன் வந்து 15 நாள் வளர்பிறையாகவும் 15 நாள் தேய்பிறையாகவும் இருக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி இவங்களோட வாழ்க்கையும் எப்படி இருக்கும்? ஒரு நிலையானதாக இருக்காது. அப்போது ஃபஸ்ட்டு நம்பர் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க வச்சுருப்பாங்க 11 11ன்னு வச்சுருப்பாங்க. 1 1 1ன்னு இல்லையா? அப்போ அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும்? பிரச்சனைனா என்ன? நிலையானதாக இருக்காது. 15 நாள் நல்லா இருக்கும், 15 நாள் நல்லா இருக்காது. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 1000 ரூபா கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ டெய்லியும் தானே வருமானம் வேணும். 15 நாள் நல்லா இருந்துட்டு 15 நாள் நல்லா இல்லைன்னு என்ன பண்ணுறது? இல்லையா? சரி. அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 15. 15 நிறைய மீட்டிங்கில் நம்ம சொல்லியிருக்கோம். 15 அப்படிங்கிறது வாழ்க்கையே புரட்டி போட்டுற நிகழ்வுகள் ஏற்படும். எப்படிங்க? வாழ்க்கையே புரட்டி போடுற நிகழ்வுகள் ஏற்படும். அதே மாதிரி என்ன பண்ணுங்க? நிறையா, அதாவது மற்றவங்களுக்கு உதவ போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறது. சரிங்களா? பணத்தை இழக்கிறது, பணம் சம்பந்தமான தேடல் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? 15. அதனால் 15 தவிர்க்கிறது நல்லது. அதுக்கப்புறம் என்ன நம்பரு? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 18. இந்த 18ங்கிறது 1 + 8 டோட்டல் 9 வந்துருச்சு. அப்போ வந்து என்ன? சூரியன் சனி. அப்போ வந்து தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி எப்படின்னா நம்மளே கம்முன்னு இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அது திடீர்னு இப்போ ஒன்று கஷ்டப்பட்டு உருவாக்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளை கொண்டு வந்து விட்டுரும்.
இருக்கிறதுலையே ரொம்ப டேஞ்சரான நம்பர்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 15, 18. ஓகேங்களா? சரி, அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த 18 உங்களோட ஃபோன் நம்பரு, பாஸ்வேர்டு, ஓகேங்களா? வேற என்ன, வண்டி நம்பரு, உங்களோட மேரேஜ் டேட்டு, இதில் எல்லாத்துலேயுமே பாருங்க, நம்மளுக்கு ஏன் வந்து நல்லா தான் நம்ம போயிட்டு இருந்தோம், நம்மளுக்கே திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு கவனிங்க. எங்கே நம்ம மிஸ்டேக் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இதெல்லாம் மாற்றம் பண்ணிங்கன்னா படிப்படியாக உங்களோட பிரச்சனைகள் தீர்ந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும். சரியா? சரி, அடுத்தது 23. அது என்ன பண்ணும்? எவ்வளோ வந்தாலும் விரயங்கள் கண்டிப்பாக உண்டு. சரியா? மற்றவங்களுக்கு உதவ போய் பிரச்சனையை மாட்டக்கூடிய அமைப்பு கொடுத்துரும். அடுத்தது 25. இது என்ன பண்ணும்? 2 + 5 = என்னது? 7. கேது பகவான். அப்போது ஒருத்தர் வந்து 90, 25ங்கிற நம்பரை வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 90 நல்ல நம்பர் தான். ஓகேங்களா? ஒரு ஆண் யூஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 25 என்ன பண்ணும்? கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை கொடுத்துரும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை கொடுத்துரும். அதே மாதிரி பணம் எவ்வளோ வந்தாலும் பணமே தங்காது. ஓகேங்களா? அப்போது 25 எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க, அதையே நீங்கள் மாற்றம் பண்ணுங்க. சரி, அடுத்து 27. 2 + 7 = என்ன வருது? 9 வந்துடுது. அப்போ இது என்ன பண்ணும்? 9 அப்படிங்கிறது செவ்வாய். அப்போ என்ன பண்ணும்? கடனை உண்டு பண்ணிடும். நம்ம சின்ன கடனாக வாங்குவோம், நம்மளுக்கு தான் வருமானம் வருதே. எப்பவுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கடன் ஏற்பட்டுரும். நம்மளே கம்மன் இருந்தாலும் தேவையில்லாத பஞ்சாயத்து தேடி வரும். அதனால் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்த நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 31. இந்த 31 என்ன பண்ணும்? நிறையா என்ன பண்ணும்? பணப்பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்குங்க. சரியா? பணப்பற்றாக்குறைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களால் மற்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு ஏற்படும், ஆனால் உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். அதனால் இந்த நம்பரை தவிர்க்கிறது நல்லது. சரியா? சரி, அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 40. 40 வந்து பொதுவாகவே என்ன பண்ணணும்? ஆண்கள் பயன்படுத்தவே கூடாது. சரிங்களா? குடும்பம் சம்பந்தமான கவலைகள் இருக்கும். அதாவது மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டம்மாக்கு, அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டு பெண்களை தான் பாதிக்குது, ஆண்களை ஒன்றும் பண்ணுறதில்ல. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்றா தொடர்ந்து தினமுமே ஏதாவது சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, இல்லை யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனையோ, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கும். இல்லைங்க, எனக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க, என் வீட்டம்மா நல்லா தாங்க இருக்காங்க அப்படின்னா, திடீர்னு தீர்க்க முடியாத பிரச்சனை வந்துடும். அப்போது 40 வந்து உங்களோட ஃபோன் நம்பர்லேயோ, வண்டி நம்பர்லேயோ, பாஸ்வேர்ட்லேயோ எதுலேயுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி அவர்கிட்ட நான் கேட்குறேன், அவரோட நம்பரில் இருந்துச்சு 40. அப்போ வந்து அவர்கிட்ட கேட்குறேன், சார் உங்களுக்கு உங்கள் வீட்டம்மாவுக்கு ஏதாவது உடல்நல தொந்தரவு இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, ஆமாங்க மேடம், அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குது மேடம் அப்படிங்கிறாரு. இதே இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க 2 பசங்களுமே டாக்டரு. எப்படிங்க? 2 பசங்களுமே டாக்டரு, சென்னையில் இருக்காங்க. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த கால் முட்டு சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து என்னென்னா, 40 பயன்படுத்துகிற ஆண்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் வீட்டம்மாவை தான் பாதிக்குது. அதனால் 40 எந்த இடத்துல ஃபோன் நம்பரில் இருந்தாலும் சரி, வண்டி நம்பரில் இருந்தாலும் சரி, பாஸ்வேர்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உடனே மாற்றம் பண்ணிடுங்க. அப்போ தான் ஏன்னா குடும்பம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். சரியா? ஓகே, அதனால் நீங்கள் அதை மாற்றம் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது வேறு என்ன நம்பர் பார்த்துட்டிங்கன்னா 44. இது என்னங்க? ராகு + ராகு. இந்த ராகு என்ன பண்ணுவார்? எல்லாமே இருக்கும், ஆனால் எதையும் அனுபவிக்க முடியாது. ஓகேங்களா? எல்லாமே இருக்கும், எதையும் அனுபவிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுங்க? ராகுனாலே என்ன? பிரம்மாண்டம். அப்போ அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு போய் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. அதனால் அதை தவிர்த்துருங்க. ஓகேங்களா? அடுத்தது
அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 48. 48 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி வாழ்க்கையை கொடுத்துரும். அதனால் இந்த நம்பரை மாற்றம் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 59. கவலைகள், கவலைப்பட்டுட்டே இருக்கிற அமைப்பை கொடுத்துருங்க. சரியா? நைட் தூங்கும்போது கவலைப்படுறது, காலையில் எந்திரிச்சு கவலைப்படுறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துரும். அதனால் 59 தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? சரி. அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பல பிரச்சனைகளை தானே தேடிக்கிறது ஒரு நம்பர் இருக்குது. என்னென்னா 86. இவங்களுக்கு யாரும் பண்ண வேண்டாம், இவங்களே பிரச்சனையை தேடிப்பாங்க. இந்த 86 போய் குழந்தைக்கு ஸ்தானத்தில் இருந்தால் குழந்தைங்க என்ன ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்துருவாங்க. தொழில் ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா நம்மளே ஏதோ ஒரு பிரச்சனை தொழிலில் நம்மளே ஏற்படுத்திக்குவோம். சரிங்களா? அப்போது எந்த நம்பர்ஸை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்ட்டு பாருங்க. சரிங்களா? ரொம்ப இதில் கடுமையான ரொம்ப தவிர்க்க வேண்டிய எண்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 15, 18, 27, 59, அதே மாதிரி 48, இது எல்லாமே என்ன பண்ணுங்க, தவிர்த்துருங்க. தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே என்ன ஆகும், நம்ம பெரிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், தப்பிச்சுக்கலாம். சரியா? இப்போது நம்ம என்ன சொன்னோம், முதல்ல 2 நம்பரை நம்ம என்ன பண்ணோம், நல்ல எண்கள் சொன்னோம். அதுக்கு பின்னாடி இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இது பிரச்சனையை கொடுக்கும்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அப்போ அந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஃபோன் நம்பரில் இருக்கான்னு பாருங்கள், தவிர்த்துருங்க. சரிங்களா? இதை மாற்றம் இப்போ எப்படின்னா, இப்போ 2 வீலர் ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு, டிவிஎஸ் 50 தான் வந்துச்சு இல்லையா? இப்போ எல்லோரும் டிவிஎஸ் 50 இப்போ ரேராக தான் வச்சுருக்காங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, ஆக்டிவா மாறிட்டாங்க, வேறு வண்டியாக வந்துருச்சு, நிறையா வண்டி வந்துச்சு, மாறிட்டாங்க. காருன்னு எடுத்தால் மாருதி 800 இல்லை அம்பாசிடர் இருந்தது. இப்போ எவ்வளோ காரை மாற்றிட்டீங்க. ஆனால் ஃபோன் நம்பர் மட்டும் 20 வருஷமாக நான் ஒரே நம்பர் தாங்க வச்சுருக்கேன். நல்லது தாங்க. ஆனால் அந்த எண்கள் உங்களுக்கு நன்மை கொடுக்குதான்னு பாருங்க. ஓகேங்களா? 20 நானும் அப்படி தாங்க வச்சுருந்தேன். ஒரு நம்பர் ஃபோன் நம்பர் ஏர்செல்லில் வந்துச்சு. இப்போ ஏர்செல்லே இப்போ கிடையாது. ஏர்செல்லில் வந்தப்போ நான் ஒரு நம்பர் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் இதோட பலன்களெல்லாம், இதனால தான் நம்மளுக்கு இப்படியெல்லாம் நெகட்டிவாக நடந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அதை நான் மாற்றம் பண்ணிட்டேன். மாற்றம் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துச்சு. சரிங்களா? அதனால் நீங்கள் எந்த மாதிரி எண்கள் வச்சுருக்கீங்க அதை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? அதனால் நான் 20 வருஷமாக வச்சுருக்கேன் அப்படின்னா அதை வச்சுக்கோங்க. புதுசாக ஒரு நம்பரை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட சொந்த பந்தங்கள் இல்லை உங்களோட வீட்டில் குடும்பத்தார் கூட எல்லாம் பேசலாம், நண்பர்கள்கிட்ட பேசலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பழக்கத்துக்கு கொண்டு வரலாம். ஓகேங்களா? சரி. இப்போ என்ன மாதிரி எண்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், 2 நம்பராக நம்ம சொன்னோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன நம்பர் ஃபஸ்ட்டு ஸ்தானத்தில் வரக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்தானத்தில் ஒரு நம்பர் ஸ்டார்டிங் நம்பர் எந்த நம்பர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 63. 63 என்ன பண்ணும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 6 + 3 டோட்டல் என்ன வந்துடுது, செவ்வாய் வந்துட்டார். ஓகேங்களா? 9. அப்போ இது இப்போ ஒரு டெய்லர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டெய்லர் என்ன பண்ணுவாங்க, நல்லா தைச்சு கொடுத்து நல்ல பேர் எடுத்து வச்சு நிறைய வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து வைப்பாங்க இல்லையா? அப்போ எப்படின்னா, ஒன்று கஷ்டப்பட்டு உருவாக்குவோம், கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளை கொடுத்துரும். நம்ம போட்ட முதல்ல காணாமல் போக வச்சிரும். 63. அப்போ இந்த 63 ஜாதகர் ஸ்தானத்துலேயும் இருக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் வரக்கூடாது. அதனால் 63 தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் சண்டை சச்சரவை கொடுப்போம், கருத்து வேறுபாடுகளை கொடுப்போம். போட்டம் இப்போ நம்ம முதல் போட்டு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எதுக்கு பண்ணுறாங்க, ஒரு 1000 ரூபா போட்டு 10 ரூபா சம்பாதிக்கணும்னு தான் பண்ணுறாங்க. அப்போ அந்த போட்ட முதலே காணாமல் போக வச்சிரும். சரிங்களா? அதனால் 63 தவிர்க்கிறது நல்லது. சரி. அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 62. 62 என்ன பண்ணும், இந்த 62 பார்த்துட்டிங்கன்னா 6ங்கிறது சுக்கிரன், 2ங்கிறது சந்திரன்.
6ங்கிறது காசு, 2ங்கிறது என்னங்க தண்ணி போல காசு செலவாயிரும். வ வறுமைகள குடுத்துரும். அப்போ ஸ்டார்ட்டிங் நம்பர் 62 வச்சுட்டா என்ன பண்ணும்? நம்மளுக்கு வறுமைகள நிச்சயமா குடுத்துரும். அதனால ஸ்டார்ட்டிங் நம்பரா இருக்கக்கூடாது. உங்க பாஸ்வேர்ட்ல இருக்கக்கூடாது. அதே மாரி என்ன பண்ணலாம்? வண்டி நம்பர்ல இருக்கக்கூடாது. கவனமா பாருங்க. நம்மளுக்கு எங்கேயோ நம்ம நல்லா தான் ஒர்க் பண்றோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம். நம்மளுக்கு குடும்பமும் சப்போர்ட்டா தான் இருக்குது. அப்புறம் ஏன் நம்மளுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்டின்னா, நீங்க என்ன மாரி நம்பர்ல நீங்க இருக்கீங்க? அது ஃபோன் நம்பரா இருக்கலாம். உங்கள சுத்தி என்ன மாரி நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க? அத மாற்றம் பண்ணுங்க. ஜெயிச்சுக்கலாம். சரியா? அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்டின்னு பார்த்துட்டீங்கன்னா, 91. இப்ப எப்படின்னா 91 அப்படிங்கிற நம்பர் வந்து அ ஒரு ஒரு இது அதாவது மெக்கானிக் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த மெக்கானிக் வந்து வண்டி நல்லா சர்வீஸ் பண்ணுவார். அப்ப அவங்கட்ட வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, "அண்ணா சூப்பரா பண்ணீங்கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கும். புகழ் இருக்கும். ஆனா பணம் வராது. சம்பாரிக்க முடியாது. அது என்ன துறையா வேணா இருக்கலாங்க. பேர் மட்டும் தாங்க இருக்கும். ஆனா, பெரிய அளவுல சம்பாரிக்க முடியாது. எதுங்க? 91. அதனால இந்த நம்பர் எந்த இடத்துல வருதுன்னு நீங்க பாருங்க. அதுக்கு அடுத்த நம்பர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 75. 75 என்ன பண்ணும்? 75 வந்து பார்த்துட்டீங்கன்னா, சின்ன கடனா வாங்குனீங்கன்னா, பெரிய கடன உண்டு பண்ணிரும். எனக்கு ஒரு வண்டி வந்து டூ வீலரு சரிங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓகேங்களா? அந்த 7501ன்னு ஒரு வண்டிங்க. அது நாங்களா வாங்கல. சரிங்களா? இன்னொரு இன்னொரு அண்ணா தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த வண்டி வந்து என்ன பண்ணாரு, திடீர்னு என்ன பண்ணாரு அப்படின்னா, அ என் பொண்ணு கேட்டாங்க அப்படின்ட்டு வாங்குனோம். ஓகேங்களா? அந்த அண்ணாவே கூட்டிட்டு போயி, இந்த கம்பெனியில இந்த வண்டி நல்லா இருக்குமா, பொண்ணுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்குனோம். ஆனா, அந்த வண்டி வாங்குனதுக்கு அப்புறம் தான் கடனே உருவாச்சு. என்னோட அனுபவத்துல நிதர்சனமான உண்மை. அதனால 75 அப்படிங்கிறது சின்ன கடனா வாங்குனோம்னா, பெரிய கடனா உண்டாயிரும். அதனால 75 நீங்க என்ன பண்ணணும்? ஃபோன் நம்பர்ல ஃபர்ஸ்ட் ஸ்தானத்துல வந்தா, கண்டிப்பா கடன் வந்துரும். அது என்னைக்கு வேணாலும் வரலாம். ஓகேங்களா? அதே மாரி குழந்தைகள் ஸ்தானத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகளுக்காக கடன் ஆவீங்க. குழந்தைகளுக்காக கடன் ஆவீங்க. அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல எப்படி இருக்குதுன்னா, தொழிலுக்காக முதலீடு போட்டு கடன் ஆவீங்க. இதே ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, தகுதிக்கு மேல சொத்து ஸ்தானத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சொத்த வாங்கி கடன் ஆயிருவாரு. அந்த சொத்தும் கிடைக்காது. அவரு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் அந்த சொத்துல என்ன ஆயிரும்? விரயமாயிரும். ஓகேங்களா? இதே டோட்டல்ல 75 வந்துருச்சு. குடும்பத்துக்காக கடன் ஆயிருவீங்க. அப்போ 75 எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 96. இந்த 96 வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்மள எல்லாருமே எப்படின்னா, பயன்படுத்துற வரைக்கும் பயன்படுத்திட்டு கழட்டி விட்டுருவாங்க. ஓகேங்களா? அப்ப 96ங்கிற நம்பர் வந்து எந்த இடத்துல வந்தாலும் சரி, ஜாதகர் ஸ்தானத்துல வந்தாலும் சரி, தொழில் ஸ்தானத்துல வந்தாலும் சரி, இல்ல குழந்தைகள் ஸ்தானத்துல வந்தாலும் சரி. குழந்தைங்க ஸ்தானத்துல வருதுன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த குழந்தைங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பழகுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஏமாற்றம் ஆயிரும். ஓகேங்களா? அப்ப எந்த இடத்துலயுமே 96 பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? அதே மாரி 83. இந்த 83 என்ன பண்ணும்? மனதளவுல ஒரு பயம் இருக்குங்க. இப்போ ஒரு விஷயம் நம்ம நடக்கணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு தைரியம் இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லையா? இதே நம்மளுக்கு தைரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கார் ஓட்டுறாங்க, பயந்துட்டே கார் ஓட்டுனா எங்கேயாவது முட்டிருவாங்க தானே! இதே தைரியமா என்னால முடியும். சரியா? ஏன்னா இப்பலாம் பார்த்தீங்கன்னா, அது கொ சென்னையா இருக்கலாம், இல்ல கோயம்புத்தூரா இருக்கலாம். எந்த ஊருக்கு போனாலும் பயங்கர டிராஃபிக்கு. இன்ச் இன்ச்சா நகர்ற மாரி இருக்குது. நல்லா ஓட்டத் தெரிஞ்சவங்க இருந்தா தான் அந்த வண்டிய ஓட்ட முடியும். அந்த அளவுக்கு இருக்குது நம்மளோட ஊர் அப்படி இருக்குது. சரிங்களா? அந்த அளவுக்கு எல்லாத்துக்கிட்டயும் வண்டி வந்துருச்சு இப்போ. ப ஒரு பக்கம் போறதுனாலே பார்த்தீங்கன்னா, ஈஸியா டக்குன்னு போ முடியாத சூழ்நிலைகள் இப்ப இருக்குது. அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கு. அப்ப வந்து மன தைரியம் இருந்தா தான் வண்டிய ஓட்ட முடியும். அப்போ அந்த வண்டி
ஓட்டணும் அப்படின்னா அந்த தைரியம் வேணும். அப்போ இந்த 83ங்கிற நம்பரை பயன்படுத்துனீங்கன்னா, ஒரு பயம் மனசுல இருந்துட்டே இருக்கும். அப்ப இந்த தைரியம் நம்மளுக்கு ஒரு மனதளவுல ஒரு பயம் இருந்துட்டே இருக்குதுன்னா, எதையுமே நம்மனால பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால இந்த 83 தவிர்க்கிறது நல்லது. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 98. இந்த 98 வந்து என்ன நம்பரு? இவங்க வந்து ஒரு நேர்மையானவங்களா இருப்பாங்க. நல்ல ஒரு எந்த ஒரு எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மத்தவங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா, இவங்க மத்தவங்ககிட்ட நேர்மை எதிர்பார்ப்பாங்க. ஆனா, அந்த சூழ்நிலையும் அப்படி இருக்காது. அந்த நபரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம நேர்மையா தான் இருக்கோம். மத்தவங்ககிட்டயும் நம்ம நேர்மை எதிர்பார்ப்போம் இல்லையா? அப்போ அவருக்கு என்ன ஆயிரும்? ஒரு ஏமாற்றத்த கண்டிப்பா குடுக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்க? இப்ப சொன்ன நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சரிங்களா? உங்களுக்கு எந்த மாரி இப்ப சொன்ன நம்பர்ஸ் எல்லாம் உங்களோட ஜாதகர் ஸ்தானத்துல வைக்கவே கூடாது. ஆனா, நெறைய நம்பர்ஸ் வந்து என்னன்னா, நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங் நம்பர் இந்த நம்பர் தான் வருது. 70, 78, 81, 82, 62, 63, 75 அதுக்கப்புறம் என்னங்க? ஆ 98, 62 இந்த மாரி நம்பர்ஸ் தான் 86. 86 என்ன பண்ணும்? பல இம்சைகள, பல பிரச்சனைகள தானே தேடிக்கிறது. இவருக்கு யாரும் பண்ண மாட்டா. இவரே தேடிப்பாரு. ஓகேங்களா? அந்த மாரி இப்ப சொன்ன நம்பர்ஸ் எல்லாமே உங்களோட ஃபோன் நம்பர்ல ஸ்டார்ட்டிங்ல நம்பரா வருதான்னு பாருங்க. சரிங்களா? அதை நீங்க வந்து என்ன பண்ணலாம்? மாற்றம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏங்க நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்கலாம். என்ன கேட்கலாம் அப்படின்னா, "நாங்க ஃபோன் நம்பர மாத்திட்டோம்னா, கடன்லாம் கட்டிருவோமா?" அப்படின்னு கேட்கலாம். கடன் கட்டணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வருமானம் வரும் நம்மளுக்கும். வருமானம் வந்தா கடன கட்டிர்லாம். அந்த வருமானத்துக்கு உண்டான வழி கிடைக்கும். உடனே கிடைச்சிருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 50,00,000 கடன் பண்ணி வச்சுக்கிறாரு. ஓகேங்களா? ஆனா அவரு இப்ப சம்பாதிக்கிறது ஒரு ரூ. 30,000 சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 30,000 கட்டினாலுமே, அவரு அவரு சம்பாதிக்க 30,000 தான் சம்பாதிக்கிறாரு. அந்த 30,000 வந்து நீங்க 10 மாசத்துக்கு எடுத்து வச்சாலே 3,00,000 தான் ஆச்சு. உடனே 50,00,000க்கு உண்டான வழி கிடைக்குமா? இல்லையா? அப்போ நம்ம முதல்லயே ஒண்ணு உருவாக்கி வச்சுர்றோம். வச்சுட்டு வந்துட்டு என்ன பண்றது? ஜோதிடர்கள்ட்ட பரிகாரம், நம்பர்ஸு இந்த மாரி கேட்குறீங்க. ஆனா, வழி கிடைக்கும். பொறுமையா நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். சரிங்களா? இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, 3 வருஷமாக 2022லிருந்து இப்ப 2026 ஓகேங்களா? 2022லிருந்தே இந்த நம்பர்ஸ பத்தி நான் என்ன பண்றேன்? நெறைய பேத்துக்கு மாற்றம் பண்ணி குடுத்துருக்கேன். நானும் பயன்படுத்துறேன். படிப்படியா தான் முன்னுக்கு வந்திருக்கோம். இதே வந்து எடுத்ததுமே நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. அது அவங்கவங்க கர்ம வினை பொறுத்து. நீங்க வந்து நெறைய பேருக்கு நல்ல உதவிகள செஞ்சு, நல்ல ஒரு அமைப்புல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். சரிங்களா? அப்போ நீங்க பண்ற கர்ம வினை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து 1 வாரத்திலேயே ஒரு மாற்றம் வரலாம். இல்ல 1 மாசத்துல வரலாம். இல்ல நீங்க வந்து என்ன பண்ணணும்? நம்பிக்கை. நம்ம மனசு தான் காரணம். சரிங்களா? நம்ம எண்ணம் தான் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம என்ன நெனைக்கிறோமோ அதான் நடக்கும். ஓகேங்களா? நம்மளே வந்து, "ஐயோ! எனக்கு இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துரும்" அப்படின்னு நெனச்சுட்டே இருந்தீங்கன்னா, இப்ப வந்து எப்படின்னா, நம்ம என்ன நெனைக்கிறோமோ அதான் நடக்கும்னு நான் சொன்னேன். ஓகேவா? இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்க அதையவே நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா, அது நடந்துரும். இதே அது நடந்தா நடந்துட்டு போகுது. நம்மனால முடியும். சமாளிக்க முடியும். அப்படின்னு நெனைங்க. யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு உதவிகள் நிச்சயமா கிடைக்கும். அப்ப நீங்க கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்ல எண்கள பயன்படுத்தும்போது, கெட்டவங்கலாம் உங்கள விட்டு போயி, நல்லவங்க தொடர்பெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ உங்க ஃபோன் நம்பர்ல உங்களோட பாஸ்வேர்டு, வண்டி நம்பரு, அதே மாரி வேற என்னங்க? உங்களோட பேரு, உங்க டோர் நம்பர். இப்ப டோர் நம்பர்ல வந்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டோர் நம்பர்ல 59 வந்துருது. அப்போ என்னாகும்? இந்த 59 இருந்துட்டாலே, அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஒரு கவலைப்பட்டுட்டு, ஒரு விரக்தி, கவலை நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா?
அப்போ என்ன மாதிரி எண்கள் உங்களை சுற்றி இருக்குதுன்னு பார்த்து அதுக்குண்டான பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்க. சரிங்களா? பரிகாரம் என்னன்னா என்ன? ஒரு ரெமெடி என்ன பண்ணலாம்? மாற்றம் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு என்ன பண்ணலாம்? அது பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லெட்டர் போட்டு வைக்கலாம், இல்லை சிம்பிள்ஸ் போட்டு வைக்கலாம். ஓகேங்களா? இல்லை அந்த வீட்டுக்கே ஒரு பேர் வைக்கலாம். ஓகேங்களா? நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பேர்கள் வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்ம பாசிட்டிவாக மாறிட்டாலே, நம்ம பாசிட்டிவாக மாறணும், நம்மளை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக வச்சுக்கணும். அப்போ எல்லாமே நம்மளுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். சரியா? இன்னைக்கு வந்து நம்ம செல்ஃபோன் எண் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்தானத்தில் நல்ல நம்பர் இருந்தாலும் சரி, இல்லை லாஸ்ட்டு ஸ்தானத்தில் நல்ல நம்பர் இருக்குது, ஜாதகர் ஸ்தானத்தில் நல்ல நம்பர் இல்லை அப்படின்னாலும் சொத்து இருக்கும். அப்போ சொத்து ஸ்தானத்தில் நல்ல நம்பர் இருக்குதுங்க. ஓகேங்களா? இப்போ சொத்து ஸ்தானத்தில் 85 89 இந்த மாதிரி நல்ல நம்பர் இருக்குது. ஆனால் ஜாதகர் ஸ்தானத்தில் 75 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவார்? இவர் தான் என்ன பண்ணுவார்? சொத்து இருக்குது சொத்து இருக்குதுன்னு என்ன பண்ணுவார்? கடன் வாங்குவார். புரிஞ்சுதுங்களா? சொத்து தான் இருக்குது. இல்லை நம்ம இப்போ சொத்து வந்து 1 கோடி ரூபாய்க்கு இருக்குதுன்னா நம்ம வாங்குறது 10 லட்சம் தானே வாங்குறோம் அப்படின்னு அசால்ட்டாக வாங்கிடுவார். ஆனால் அந்த 10 லட்சத்தை கட்டினாதான் நம்ம அந்த பத்திரத்தை மீட்க முடியும். அப்போ எதனால் லாக் ஆகுறோம்? சொத்து ஸ்தானம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஜாதக ஸ்தானம் சரியில்லை. ஓகேங்களா? அப்போது என்ன மாதிரி எண்கள் உங்களை சுற்றி இருக்கு, சரிங்களா? அது கவனிங்க. சரிங்களா? என்ன நம்ம ஃபோன் நம்பரில் முதல் 2 எண்ணு, முதல் 2 எண்ணு வந்து ஜாதகர், 2வது 2 எண்ணு வந்து என்னது? கணவனோ மனைவியோ அல்லது வருமானம். ஓகேங்களா? 3வது 2 எண்ணு வந்து தொழில், 4வது 2 எண்ணு வந்து என்னங்க? சொத்து. 5வது 2 என்னங்க? குழந்தைகள். டோட்டல் குடும்பம். சரிங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து 2ஆம் இடம் திதி சூனியம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 2ஆம் இடம் திதி சூனியம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? அந்த வீட்டில் இருக்கிற நம்பர்ஸை எடுத்து பயன்படுத்தணும், ஆக்டிவேட் பண்ணுனா வருமானத்துக்கு உண்டான வழி கிடைக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. வருமானமே உங்களுக்கு இல்லைனாலுமே இந்த 2ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க, அந்த நம்பர்ஸ் எடுத்து பயன்படுத்துங்க. இப்போ மேஷ லக்னம், அடுத்து என்ன வீடு? ரிஷப வீடு. 2ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். 6ங்கிற நம்பரை உங்கள் ஃபோன் நம்பரில் கொண்டு வரணும். சரிங்களா? பொதுவாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா பணத்தை தரக்கூடிய எண்கள் எல்லாம் என்ன? சுக்கிரன் என்ன பண்ணுவார்? டெய்லி நம்மளுக்கு ஒரு 2000 ரூபா வருமானம் வருதுன்னா அது சுக்கிரன். ஓகேங்களா? இதே டெய்லி 1 லட்ச ரூபா வருதுன்னா குரு, பெரும்பண குரு. ஓகேங்களா? இதே எனக்கு டெய்லி வந்து ஒரு 500 ரூபா வருதுன்னா சந்திரன். டெய்லி இன்கம் வேணும்னா சந்திரன் வேணும். ஓகேங்களா? இதே எனக்கு வந்து சுக்கிரன் வேணும்னா ஒரு பணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5000 10,000 அந்த மாதிரி நம்மளுக்கு வரும். சரியா? லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக வரணும் அப்படின்னா, இப்போ எப்படின்னா சுக்கிரன் அப்படிங்கிறவர் யாரு? 50 லட்சம். இதே 1 கோடி 10 கோடிங்கிறது குரு. அப்போது நம்மளோட ஃபோன் நம்பரில் சந்திரனோ சுக்கிரனோ குருவோ 2 6 அப்புறம் என்னங்க 3, இந்த 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர்னாவது வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து என்னங்க டெய்லி, சந்திரன்னா என்ன? டெய்லி இன்கம். சுக்கிரன்னா என்ன? நம்மளுக்கு ஏதோ ஒரு வருமானம் கண்டிப்பாக ரெகுலராக வந்துட்டே இருக்கும் நம்ம அடிப்படை தேவைக்கு. ஓகேவா? அப்போ இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர்னாவது நம்மளோட ஃபோன் நம்பரில் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு பணவரவு உண்டாகும். புரிஞ்சுதுங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஃபோன் நம்பரில் இந்த 3 நம்பர் இருக்கான்னு பாருங்கள். சரியா? அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் வந்து எப்படின்னா வாங்கின உடனே நம்ம என்ன பண்ணணும்? உங்களுக்குன்னு யோகமான டயத்தில் தான் நீங்கள் பேசணும். இப்போ எப்படி நம்ம வந்து வாங்கிடுறோம், அப்புறம் என்ன பண்ணுறோம்? அவசரப்பட்டு என்ன பண்ணிடுறோம்? அப்போவே பேசிடுவோம். இப்போ நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், அப்போ என்ன பண்ணுறோம்? நல்லா தேதி பார்த்து தானே பண்ணுவோம். ஒரு கல்யாணம் பண்ணுறோம், முகூர்த்த தேதி பார்த்து தானே பண்ணுறோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கால் பேசுகிறதுமே நல்ல யோகமான டயத்தில் தான் நீங்கள் பேசணும். சரிங்களா? யோகமான டயத்தில் பேசுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணும்? உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சரி. இந்த செல்ஃபோன் எண்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும்.
ஆனா விதிய மதியால் வெல்லலாங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மாற்றம் செய்து கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். சரிங்களா? அந்த எண்கள் வந்து என்ன பண்ணும், உங்களுக்குன்னு சாதகமான எண்கள் எடுத்துட்டீங்க. பெரிய கடன்ல இருக்கீங்க, இல்ல நோயில இருக்கிறீங்க. எப்படின்னா பெரிய பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாத்தும். எப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பெரிய பிரச்சனையிலேருந்து கண்டிப்பா உங்களை காப்பாத்தும். நம்பிக்கை, நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கையா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. சரிங்களா? இல்ல நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, உங்களுக்கு மட்டும் அப்படி நடக்கல, எல்லாத்துக்கும் தான் பிரச்சனை இருக்குது. அதாவது பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு என்ன டார்கெட்னு அச்சீவ் பண்ணணும் அதுக்காக சுத்திட்டு இருப்பாங்க. சரிங்களா? இதே ஹோட்டல் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு மேன் பவர் வேணும். இன்னைக்கெல்லாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் பிரச்சனையா கிடக்குது இல்லையா? அப்போ சிலிண்டர் ரெடி பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருப்பாங்க. எல்லாருக்குமே அவங்க அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த பிரச்சனைகள் உண்டு. அதனால நம்மளுக்கு தான் இப்படி நடக்குதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், நம்மளை சுத்தி இந்த செல்போன் நம்பரை நீங்க என்ன பண்ணலாம், நீங்க 20 வருஷம் பயன்படுத்தினாலுமே உங்க ஜாதகத்துக்கு சாதகமான எண்ணை எடுத்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஆட்கள் நிச்சயமாக வருவாங்க. சரிங்களா? ஏன்னா நானுமே அப்படிதான் நினைச்சேன், நம்பரை மாத்தினா எல்லாம் மாறிடுமான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் நிறைய பேர்த்துக்கு மாற்றம் பண்ணி கொடுத்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதுக்கு ஒரு ப்ரூஃப் ஒன்று இன்னைக்கு நான் காமிக்கிறேன். சரிங்களா? எல்லாரும் இப்போ பாருங்க, நான் வந்து ஒருத்தருக்கு நான் மாற்றி கொடுத்து அவரு எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பின பதிவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாரும் பாருங்க. சரியா? பாருங்க, நம்ம ஒரு வாடிக்கையாளருக்கு செல்போன் என்ன மாற்றம் பண்ணி கொடுத்து அவரோட ஃபீட்பேக்கை அவர் சொல்லிக்கிறாரு. சரிங்களா? அவர்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவர்கிட்ட நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவர் சொன்னார், மேடம் இது நான் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் மேடம், எல்லாரும் பயனடையட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டுங்க மேடம் அப்படின்னு நல்ல எண்ணத்தோட சொன்னார். சரிங்களா? அவரை நான் நேர்லலாம் பார்த்தது கிடையாது, ஃபோன் மூலமாக தான் நம்மளுக்கு வந்தார். ஓகேங்களா? அவரோட பதிவை நான் இப்போ காமிக்கிறேன், பாருங்க. தெரியுதுங்களா? வணக்கம், என்னுடைய பெயர் அசோக்குமார் தென்னின்ற பேசுகிறேன். எனக்கு இந்த நியூமராலஜி ஃபோன் நம்பர் மாத்திரக்கு கிட்டத்தட்ட 4 நம்பர் மாற்றிருக்கோம். ஆனால் எனக்கு அபிவிரோதி மேடம் இந்த ஃபோன் நம்பர் மாத்திரத்துக்காக அவங்க கிடைச்சாங்க. அவங்களுக்கு தெரிந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு எனக்கு ஃபோன் நம்பர் மாற்றி கொடுங்க, நேம் மாற்றிக்கிட்டோன்னு மாற்றி கொடுத்தாங்க. பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் மாற்றுறதுனால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் தான் இருக்கு. அதான் உடனே இருக்கு. 9 வருடங்களா 1,00,000 ரூபாய் வாங்கினவரு கொடுக்காது இருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வந்து வாங்கிங்க அப்படின்னு சொல்லி என்னோட விரதத்தை கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. அதே போல 35,000 ரூபாய் வாங்கினாங்க. அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க. 50,000 ரூபாய் கொடுத்துருக்காக்கா. இது ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. ஆனால் பணமே வராதுன்னு நினைச்சேன். நான் வந்து சேர்ந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, வேடுக்குது நன்றி, தேங்க்யூ. இன்னொரு நம்பரோடு கேட்டேன், அது கொடுத்துருக்காங்க. இதனால இன்னும் வேறு நல்லதெல்லாம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். தேங்க்யூ. எல்லாரும் கேட்டீங்களா? எல்லாரும் கேட்டீங்களா? அதாவது அவருக்கு வந்து 9 வருடங்களா வராம இருந்த பணம் வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை தாங்க முக்கியம். நம்புனீங்கன்னா இந்த அம்மாட்ட வந்து நம்ம கன்சல்டிங் எடுத்துக்கிறோம், இந்த அம்மா நம்மளுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படின்னு நினைச்சிங்கன்னா நல்லது நடக்கும். ஏனாதானா ஏதோ சொல்றாங்க பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு பண்ணீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். சரிங்களா? அதனால நான் எப்படி காமாட்சி அம்மாவை முழுசா நம்புறேன், காஞ்சி காமாட்சி அம்மாவை முழுசா நம்புறேன். அம்மா என்னை கண்டிப்பா காப்பாத்துவாங்க. எத்தனையோ எதிரிகள் வந்திருக்காங்க, எத்தனையோ பேர் என்னோட நிறைய பேர் பிரச்சனை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஜெயிக்க கூடாது அப்படின்னு. ஆனா என்னை யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறாங்களோ என் கண்ணு முன்னாடியே காமாட்சி அம்மா நிரூபிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், சரணாகதி அடையிறேன்.
ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், இந்த அம்மா நம்மளுக்கு நல்லது தான் பண்ணுவாங்கன்னு நீங்க நம்பிக்கையோட நீங்க வந்து நான் சொல்றத ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். இப்ப சார் ஜெயிச்சுக்கிறாரு இல்லையா? 9 மாசம் 9 வருடமாக வராம இருந்த பணம் வந்துச்சு. அதே மாரி இன்னொருத்தவங்களும் வந்து தேடி வந்து அமௌண்ட் குடுத்தாங்க அப்படின்னு. இது வந்து அவங்களாக என்னங்க ஒரு ம் அதாவது அவங்களாக வந்து ஒரு சந்தோஷமா அவங்க போட்ட பதிவு. சரிங்களா? அவருகிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நான் வந்து காமிக்கிறேன். ஏன்னா, நெறைய பேர் வாழ்க்கையில விரக்தி கவலையில இருப்பீங்க. இது வந்து நீங்க மாற்றம் பண்ணி, எதுனாலும் பார்த்துக்கலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படின்னு நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து யாரு வந்து நான் கூட இருக்கேன், நான் சப்போர்ட் பண்றேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே மாரி "இந்தா செலவுக்கு வச்சுக்கோ" அப்படின்னு யாரும் குடுக்க மாட்டாங்க. யாராவது குடுக்க போறாங்களா? "உன்னோட கடன நான் ஏத்துக்கிறேன்னு" யாராவது சொல்ல போறாங்களா? நம்ம தான் வந்து என்ன பண்ணணும்? எப்படி சம்பாதிக்கிறங்கிற வழிய தேடணும், கடன் கட்டுறக்கு. இதே நோய் இருக்குது அப்படின்னா, கடவுளே, "அம்மா நீ வந்து எனக்கு நல்ல டாக்டர் காமி. நான் எங்க போனா நான் என் உடல் ஆரோக்கியம் சரியாகும். நல்ல வழி காமி" அப்படின்னு எனக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு நம்புனீங்கன்னா, வழி கிடைச்சிரும். சரிங்களா? அதனால நீங்க வந்து இந்த நம்பர்ஸ் வந்து நம்பர்னா வேற ஒண்ணும் கிடையாது. கிரகங்கள். சரிங்களா? கிரகங்கள். நம்ம யார் கூட நல்லவங்களோட சேர்ந்தா நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். கெட்டவங்களோட சேர்ந்தா கெட்ட செயல்கள் நடக்கும். அதே மாரி நல்ல எண்கள பயன்படுத்தும்போது, உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், ஒரு வெற்றிங்கிறது நிச்சயமாக உண்டு. அதனால என்னோட வாடிக்கையாளர்கள் என்னை முழுதா நம்புறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நீங்க யார்கிட்ட போய் நீங்க ஃபோன் நம்பர் மாற்றம் பண்ணாலும் சரி, அவங்க நல்லது தான் பண்ணுவாங்க நெனச்சு நம்பிக்கையோட இருங்க. அவங்க நம்ம நல்லது மட்டும் தான் பண்ணுவாங்க நம்புங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. சரிங்களா? அதனால இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும்னு நம்புறேன். எனக்கு இந்த எண்கள பத்தி உங்களுடன் பேசுறக்கு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் குடுத்துருக்குது. காஞ்சி காமாட்சி அம்மா குடுத்துருக்காங்க. என்னோட ஒரு வாழ்க்கை ஒரு என்ன சொல்றது? ஒரு மறுபிறப்புன்னே சொல்லலாம். சரிங்களா? அதனால எனக்கு இந்த வாழ்க்கை குடுத்தது யாரு அப்டின்னா, காஞ்சி காமாட்சி அம்மா தான். அதே மாரி பிரபஞ்சம். இப்ப நம்ம என்னதான் பேசணும் அப்டின்னாலும், அதுக்கு தகுந்த சூழ்நிலைகள் இருக்கணும். இல்லையா? அப்போ சூழ்நிலை இருந்தா தான் நம்ம பேச முடியும். அப்ப வந்து என்னன்னா, இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு உருவாக்கி குடுத்துருக்கு. அதனால காஞ்சி காமாட்சி அம்மாவுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, எனக்கு ஆதரவு குடுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நீங்க உங்களுக்கு நிம்மதி, உடல் ஆரோக்கியம், செல்வ வளம், சகல சம்பத்தும், தொழிலில் வெற்றியும், குடும்ப ஒற்றுமையும் எல்லாமே கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களோட வாழ்க்கையில பல பிரம்மாண்ட மாற்றங்கள் ஏற்பட காமாட்சி அம்மாவை நான் வேண்டிக்கிறேன். சரியா? அதனால நீங்களும் என்ன பண்றீங்க? காமாட்சி அம்மாவை புடிச்சுக்கோங்க. ஏன்னா, காமாட்சி அம்மா எங்க இருக்காங்க? காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான எங்க இருக்காங்க? காஞ்சிபுரத்துல இருக்காங்க. சரியா? அதனால யாரெல்லாம் நீங்க காஞ்சிபுரத்துல போய் காமாட்சி அம்மா வழிபட்டு வர்றீங்களோ, கண்டிப்பா நீங்க ஜெயிச்சுக்கலாம். சரிங்களா? அதனால நீங்கள் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.